சார் வணக்கம் சார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் உடைக்கப்பட்டு இந்த சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலை 7 மணி முதல் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வந்தனர். இதில் ஒரு பகுதி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பாலூர் கிராமத்தில் அமைதியான முறையில் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்த நிலையில் இந்த சூழலில் 2 போலி ஏஜென்ட்டுகள் வாக்குச்சாவடி மையத்தில் சென்று அங்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்தனர். இதனால் அங்கு பணியாற்றி வந்த அரசு ஊழியர்கள் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து மேலும் காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர்கள் தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அந்த வாக்குச்சாவடி மையத்தில் சென்று வாக்குப்பதிவு இயந்திரம் பார்த்தபோது ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் காலை 10 மணி அளவில் 208 வாக்குகள் பதிவாகியுள்ளது தெரிய வந்தது. மேலும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை சரி செய்ய போது அந்த வாக்குப்பதிவு சரி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்ததால் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு மேலும் புதிய வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு வரப்பட்டு அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேலும் 2 போல் ஏஜென்ட்டுகளை கைது செய்யப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் சம்பவம் அங்கு எதுவும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரைட். சார் வணக்கம் சார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் உடைக்கப்பட்டு இந்த சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலை 7 மணி முதல் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து வந்தனர். இதில் ஒரு பகுதி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பாலூர் கிராமத்தில் அமைதியான முறையில் வாக்குச்சாவடி மையத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்று வந்த நிலையில் இந்த சூழலில் 2 போலி ஏஜென்ட்டுகள் வாக்குச்சாவடி மையத்தில் சென்று அங்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்தனர். இதனால் அங்கு பணியாற்றி வந்த அரசு ஊழியர்கள் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து மேலும் காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர்கள் தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அந்த வாக்குச்சாவடி மையத்தில் சென்று வாக்குப்பதிவு இயந்திரம் பார்த்தபோது ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் காலை 10 மணி அளவில் 208 வாக்குகள் பதிவாகியுள்ளது தெரிய வந்தது. மேலும் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை சரி செய்ய போது அந்த வாக்குப்பதிவு சரி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்ததால் அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு மேலும் புதிய வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு வரப்பட்டு அங்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மேலும் 2 போல் ஏஜென்ட்டுகளை கைது செய்யப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மேலும் சம்பவம் அங்கு எதுவும் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ரைட். தங்கள் தகவலுக்கு நன்றி சார்.